காலாம் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஏகப்பட்ட போட்டோஸ் லீக் ஆயிருக்கு. டே 1ல இருந்து காலாம் பத்தின ஒவ்வொரு விஷயமும் அப்டேட் ஆயிட்டு இருக்கு. தனுஷோட வண்டர்பா பிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல பா ரஞ்சித் டைரக்ஷன்ல தலைவர் சூப்பர் ஸ்டார் நடிக்கிற படம் தான் காலாம். இந்த படத்தோட டைட்டிலோட 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் தனுஷ் ரிலீஸ் பண்ணாரு. இது போக ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து தலைவரோட போட்டோஸ் லீக் ஆச்சு. இப்ப அதுக்கப்புறமா காலாமோட ஒரு சாங்கான ஷூட்டிங் போட்டோஸ் லீக் ஆயிருக்கு. ஒரு ஸ்னாப்ல தலைவரை சுத்தி இத்தனை பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இன்னொரு போட்டோல தலைவர் எக்ஸைட் ஆகி டான்ஸ் ஆடுறாரு. அந்த போட்டோல நோட் பண்ணிருந்தீங்கன்னா சமுத்திரக்கனி பக்கத்துல நின்னு சிரிச்சிட்டு இருப்பாரு. அதே இன்னொரு போட்டோல பார்த்தா ஏதோ அபிஷியல்ஸ் கிட்ட தலைவர் பயங்கர சீரியஸா பேசிட்டு இருக்காரு. கூட பக்கத்துல சமுத்திரக்கனியும் நிக்கிறாரு. சோ மேபி மாசான ஒரு இன்ட்ரோ சீனுக்கு அப்புறமா தலைவர் வெளியே வரும்போது அப்படி கிரௌட் எல்லாம் சேர்ந்து தலைவருக்கான இன்ட்ரோ சாங்க பாடுவாங்களா இருக்கும். சோ கபாலி படத்துல ஜான் விஜய் கேரக்டர் மாதிரி மேபி காலாம் படத்துல சமுத்திரக்கனியோட கேரக்டரா இருக்கும். தலைவரோட அந்த வெள்ளதாடி, கருப்பு கோலர்ஸ், அவரோட பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பாக்கும்போது அநேகமா இதுதான் காலாவோட இன்ட்ரோ சாங்கா இருக்குமோ அப்படின்னு கூட தோணுது. அதே மாதிரி செட்ல ஃபுல் மேக்கப்போட ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு எல்லாருக்கும் கை காட்டுற மாதிரியான ஒரு போட்டோவும் லீக் ஆயிருக்கு. அந்த ஒயிட் ஷர்ட் ஸ்னாப்ல தலைவர் ஏதோ இஸ்லாம் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாரு. தலையில அவங்களோட தொப்பி கூட போட்டிருப்பாரு. இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பல போட்டோ செட்ல இருந்து வந்திருக்கு. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, தலைவர் இந்த படத்துல மும்பைல இருந்து திருநெல்வேலி போன கரிகாலனா தானே நடிக்கிறாரு. சோ ஃபர்ஸ்ட் டைமா காலாம் படத்துல தலைவர் திருநெல்வேலி ஸ்லாங்ல பேச போறாரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு இந்த படத்துல ஒரு பேரனும் இருக்காராம். டான்ஸ் கோரியோகிராஃபர் காதல் கந்தாஸோட பையன் மேன்யூ தான் இந்த படத்துல தலைவரோட பேரனா நடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயமும் இப்ப வெளிவந்திருக்கு. பொதுவா பெரிய ஹீரோஸ் படங்களை பத்தின எந்த ஒரு டீடைல்ஸும் வெளியே லீக் ஆக கூடாது அப்படிங்கறதுல பயங்கர கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அததான் கபாலில கூட ஃபாலோ பண்ணாங்க. ஆனா காலம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து எங்க ஷூட்டிங் போகுது, என்ன ஷூட்டிங் பண்றாங்க, எல்லா விஷயங்களும் டெய்லியும் லீக் ஆயிட்டே தான் இருக்கு. அப்படி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல தலைவர் ஜீப்ல உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே மஹிந்திரா கம்பெனி ஓனர் ஆனந்த் மஹிந்திரா என்ன பண்ணாரு, சூப்பர் ஸ்டார் மாதிரியான ஒரு லெஜெண்ட் தன்னோட சிம்மாசனமா ஒரு காரை யூஸ் பண்ணும்போது அந்த காரும் வரலாற்று சின்னம் ஆயிடுது. சோ தலைவர் பயன்படுத்தின இந்த கார் யார்கிட்ட இருந்தாலும் தனக்கு தெரியப்படுத்துங்க, அதை தன்னோட ஆட்டோ மியூசியம்ல வைக்க போறதா ட்விட்டர்ல ட்வீட் பண்ணியிருந்தாரு. இத பார்த்த தனுஷ், ரொம்ப நன்றி சார், இப்ப படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, ஷூட்டிங் முடிஞ்ச உடனே கண்டிப்பா இந்த ஜீப் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஒரு பெரிய ஆக்டர் ஒரு திரைப்படத்துல நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது இந்த படம் இந்த கதை என்னோடது அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க கோர்ட்ல கேஸ் போடுவாங்க. அந்த பிரச்சனை இப்போ காலா திரைப்படத்துக்கு வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இதே மாதிரி பிரச்சனையை சூப்பர் ஸ்டார் ஏற்கனவே ஃபேஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். காலா கரிகாலன் இது என்னுடைய கதை அப்படின்னும் இந்த கதையுடைய டைட்டிலையும் இந்த கதையையும் பா ரஞ்சித்தும் தனுஷும் என்கிட்ட இருந்து திருடி அதுல சூப்பர் ஸ்டார ஹீரோவா நடிக்க வைக்கிறாங்க அப்படின்னு கமிஷனர் கிட்ட புகார் ஒண்ணு கொடுத்திருக்காரு. கரிகாலன் அப்படிங்கிற தலைப்பு, கதையுடைய மூலக்கரு, பாடல்கள் இது எல்லாமே நீதி வழுவாத தமிழரசர் கரிகால சோழனுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர் காலத்துல நாட்டு மக்களுக்கு செஞ்ச அரசியல், வீர செயல் இது எல்லாத்தையுமே மையப்படுத்தி கதாபாத்திரத்தோட நாயகனா ரஜினிகாந்த் அவர்களை வச்சு திரைப்படம் எடுக்கிறது தான் என்னுடைய லட்சியமா இருந்தது அப்படின்னு ராஜசேகரன் அப்படிங்கிறவரு சொல்லியிருந்தாரு. இந்த கதையை ஆல்ரெடி 1996லயே சூப்பர் ஸ்டாரை பார்த்து சொன்னதாகவும் அப்போதைக்கு அவரு இது அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு அனுப்பிட்டதாகவும் சொல்லியிருக்காரு. ஆனா பல வருடங்கள் கழிச்சு இந்த திரைப்படத்தை பா ரஞ்சித் இயக்க தனுஷுடைய வண்டர்பா நிறுவனம் தயாரிக்க வெளியாக போகுது அப்படிங்கிற நியூஸை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சேன். இது என்னுடைய கதை, இதை இவங்க திருடி படம் எடுக்க போறாங்க, அதனால இவங்க மேல ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு கமிஷனர் கிட்ட புகார் கொடுத்திருக்காரு. சோ இந்த பிரச்சனைய படத்தோட டீம் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும்.